வணக்கம் நண்பர்களே. இரண்டாவது மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்திருக்குன்னு சொன்னேன் சுப்ரீம் கோர்ட்டில். அது எதை பற்றி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். இது எதை பற்றி அப்படின்னா, சூடான் நாட்டு, ஆப்பிரிக்க நாடு அது தான் இருக்குது சூடான். அந்த சூடான் நாட்டிலிருந்து ஒருத்தர் இந்தியாவுக்கு வந்திருக்காரு. அவரை பற்றின கேஸு தான் இந்த சுப்ரீம் கோர்ட்டில் வந்திருக்கு. என்ன மாதிரி கேஸு, எப்படிப்பட்ட கேஸு, எப்பேற்பட்ட ஒரு அதிர்ச்சியையும் ஆபத்தையும் விளைவிக்கக்கூடிய கேஸு அப்படிங்கிறது. இந்த சூடான் நாட்டினுடைய பிரஜை இருக்காருங்களா, சிட்டிசன், அவர் இந்தியாவுக்கு வந்துட்டு எவ்வளோ நாள் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு பாருங்க. 2013 கிட்டத்தட்ட 12-13 வருஷம் இந்தியாவிலே இருந்திருக்காரு. 2013 இந்தியாவுக்கு வந்தாரு. அத்துமீறி நுழைந்தவர். நல்லா புரிஞ்சுக்கணும், எந்த விதமான டாக்குமெண்ட்டும் அவர்கிட்ட கிடையாது. அவருக்கு விசா கிடையாது, இந்தியாவுக்கு வர வேண்டிய அவசியமும் கிடையாது, விசாவும் கிடையாது. ஆனா உள்ள வந்துட்டாரு. வந்துட்டு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, நான் சூடான் நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய அகதி அப்படின்னு சொல்லிட்டார். இவருடைய கேஸ சொல்றேன் பாருங்க. அட்வொகேட், சீனியர் அட்வொகேட், சுப்ரீம் கோர்ட்டில் நடக்கிறது இதெல்லாமே என்ன, எஸ் முரளிதர் அப்படிங்கிறவர். இவர் ஒரு சீனியர் அட்வொகேட். இந்த சூடான் நாட்டு பிரஜையினுடைய கேஸை சுப்ரீம் கோர்ட்ல எடுத்து இவர் வாதாடுறாரு. எங்க பணம் வருது, எப்படி வருது தெரியாதுன்னு சொன்னால, எப்படியோ வந்திருக்கும் கண்டிப்பா. இதெல்லாம் ஒன்றும் பெரிய அப்படியே மனிதாபிமான அடிப்படையில அவருக்காக வாதாடக்கூடிய வக்கீல்கள் யாருமே கிடையாது. அது கபில் சிபலா இருக்கட்டும், வேற இருக்கட்டும், இல்ல முரளிதரா இருக்கட்டும். இவர் என்ன மாதிரி வாதத்தை எடுத்து வச்சிருக்காரு சுப்ரீம் கோர்ட்லங்கிறது தான் மிக மிக முக்கியமான செய்தி. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சூடான் நாட்டு மனிதரிடம் யுனைடெட் நேஷன்ஸ் ஹை கமிஷனர் ஃபார் ரெஃப்யூஜிஸ், இது யுஎன்ஓனுடைய ஒரு அங்கம், அவங்க கொடுக்கப்பட்ட அடையாள அட்டை இருக்கு, ஐடென்டி கார்டு, ரெஃப்யூஜி கார்டு வச்சிருக்காரு இவர். அந்த மாதிரி ரெஃப்யூஜி கார்டு இருந்ததுன்னா அவரை நீங்க நாட்டை விட்டு வெளியேற்ற முடியாது அப்படின்னு ஆர்குமெண்ட் வச்சிருக்காரு முதல்ல. இதுதான் பேசிக் அந்த கேஸ்னுடைய பேஸ். எப்படி விசாரிச்சிருக்காங்க, 2 ஜட்ஜ். ஒன்று ஜஸ்டிஸ் சூரியகாந்த், இப்ப அவர் தான் அடுத்த தலைமை நீதிபதியா வரப்போறவர். இப்ப இருக்கிற ஜஸ்டிஸ் BR கவை அவர்கள் இவருடைய பெயரை தான் பரிந்துரை செய்திருக்காரு, அவர் வரப்போறார். அது எல்லாம் அப்ரூவல்லாம் ஆயிடுச்சு. இன்னொருத்தங்க ஜோய்மாலா பாக்சி அப்படிங்கிறவர். இந்த 2 நீதிபதிகளும் இந்த கேஸை விசாரிச்சுட்டு வராங்க. அப்படி வரும்போது இந்த முரளிதர்கிட்ட கேட்டிருக்காங்க, எப்படி இந்த மாதிரிலாம் சொல்றீங்க அப்படிங்கிறதுக்கு அவர் இது யுனைடெட் நேஷன்ஸ் ஹை கமிஷன் ஃபார் ரெஃப்யூஜிஸ் தவிர அவங்க கார்டு கொடுத்துருக்காங்க. அதை தவிர இந்தியாவில் இருக்கக்கூடிய நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அவங்களும் இதை ஒரு கவனத்துல கொண்டு வந்திருக்காங்க. இவருக்கு இந்த ரெஃப்யூஜி கார்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தவிர இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் மற்றும் அதை தவிர ஃபாரினர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அது ஒன்று இருக்கு, உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே வர்றதுதான் ஃபாரின் ரெசிஸ்டன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ஒன்று. அவங்க எல்லாருக்குமே இது தெரியும், அதுல ரெஜிஸ்டர்லாம் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன பியூட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவினுடைய நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்கு இல்லைங்களா, அவங்க இதை கவனிப்புல தான் கொண்டு தங்களுடைய கவனத்துக்கு எடுத்திருக்காங்களே தவிர அதுக்கு ஆதரவு கொடுக்கல, இல்ல அதுக்கு அனுமதி கொடுக்கல. UNHCR கொடுத்த கார்டுக்கு அனுமதி எல்லாம் கிடையாது, அதை அப்ரூவ் பண்ணலாம். நாங்க கவனத்துல எடுத்திருக்கோம், இதற்கான கேஸை நடத்துவோங்கிறது தான் அதனுடைய அடிப்படையான புரிதல் நமக்கு. அதே மாதிரி ஹோம் மினிஸ்ட்ரியும் அது கவனத்துல கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபாரினர்ஸ் ஆக்ட் ஒன்று இருக்கு, அதன்படி இதுவும் உள்துறை அமைச்சர் கீழே வருதுன்னு சொன்னாங்க, அவங்களும் இதை கவனத்துல கொண்டு வந்திருக்காங்க. ஆக மொத்தம் இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஒன்னும் அவருக்கு அனுமதி எல்லாம் கொடுக்கல, அவர் இங்கே இருக்கலாம் வாழலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த முரளிதர், இந்த சூடான் நாட்டு மனிதருக்காக வாதாடக்கூடியவர் சொல்றாரு, அவர் 13 வருஷமா இங்க இருக்காரு, அவருக்கு கல்யாணம் வேற ஆயிடுச்சு, இங்க 2 குழந்தைகள் இருக்காங்க அப்படிங்கிறார். ஒரு குழந்தை இப்பதான் ஒரு 40-50 நாள் தான் ஆகுது பிறந்து. சூடான் நாடு ஒரு இஸ்லாமிய நாடு, நல்லா புரிஞ்சுக்கங்க. உடனே சார் போன வீடியோலையும் நீங்க இஸ்லாமியரை பத்தி சொன்னீங்க, இந்த வீடியோலையும் இஸ்லாமியரை பத்தி சொல்றீங்கன்னா, நான் அந்த மாதிரி சொல்லல. நான் திருப்பி சொல்றேன், இதெல்லாம் நிகழ்வுகள் நமக்கு ஆதாரபூர்வமான செய்தியோட இருக்கிறது. அதை எடுத்து உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஏன்னா இந்த செய்திகள் எல்லாம் இங்க தமிழ்நாட்டுல வரவே இல்லை, மறைக்கப்பட்டதுன்னு கூட சொல்லலாம். ஆல் இண்டியா லெவல்லே கூட ஒன்றும் பெரிய அளவுல எல்லாம் பேசப்படலை.
இதை ஏன்னா இதுக்கு பின்னாடி வந்து பல விதமான இந்திய நாட்டிற்கான ஆபத்துகள் இருக்குங்கிறத இந்த ஜட்ஜஸ் சொல்லி அவங்களே சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இதை நான் உங்க கூட தெரியப்படுத்தணும்னு இந்த வீடியோல ஷேர் பண்றேன். அவருக்கு வந்து குழந்தை இருக்கு, 50 நாள் தான் ஆகுது குழந்தை பிறந்து. அவங்க வந்து ஆஸ்திரேலியாவுக்கு பெயர்ந்து போவதாக இருக்காங்க. அங்க வந்து ரெஃப்யூஜியா போகிறதுக்காகத்தான் இந்தியா வழியா போகிறதுக்காக வந்திருக்காங்க. இங்க வந்து ஒரு தற்காலிகமாக இந்திய நாட்டுல இருக்காங்க. தற்காலிகமான எத்தனை நாளைக்கு? ஏதோ ஒரு வாரம், 10 நாள், ஒரு மாசம் இருக்கலாம். 13 வருஷமா தற்காலிகமா இங்கே இந்தியாவிலே தங்கி இருப்பாங்க. அப்ப இங்கேயே டேரா போட்டுருவாங்களா? இங்கேயே இருந்துட போறாங்களா? என்ன மாதிரி ஒரு இது? வெளிநாட்டு பிரஜை, இந்திய குடியுரிமை கிடையாது, விசா கிடையாது, அத்துமீறி நுழைந்தவர், அனுமதி கிடையாது. இது எல்லாமே இல்லீகல் அப்படிங்கிறது தெரியவே மாட்டேங்குது அவங்களுக்கு. அந்த லாயர் வந்து ஆனா ஆர்கியூ பண்ணிட்டாரு. இது ஆச்சுங்களா? அதுக்கு வந்து அவர் என்ன சொல்றாரு, அந்த லாயர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதனால இவருக்கு வந்து தற்காலிகமான பாதுகாப்பு கொடுக்கப்படவே அப்படிங்கறதான் அவருடைய ஆர்குமெண்ட். இவரை வந்து நாடு கடத்தக்கூடாது, வெளியில இவரை அனுப்பக்கூடாது, இவருக்கு தற்காலிகமாக பாதுகாப்பு கொடுக்கணும். அதுக்கு இந்த இது இருக்காங்கல்ல, அதாவது ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அண்ட் ஜாய்மாலா பாக்சி, இவங்க 2 பேரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இந்த UNHCR இருக்குல்ல, அது வந்து இங்க ஏதோ ஒரு ஷோரூமா திறந்து வச்சிருக்காங்க இந்தியால. அவங்க பாட்டுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க, கார்டு கொடுக்குறாங்க, யாரை கேட்டுட்டு கொடுக்குறாங்க? ஏதாவது ஒப்புதல் இருக்கா மத்திய அரசனுடைய இதுக்கு? இல்ல ஏதாவது ஒரு கோர்ட்டினுடைய ஒப்புதல் இருக்கா? எதுவுமே கிடையாது. இங்க என்ன ஷோரூமா திறந்து வச்சிருக்காங்க? எப்ப திறந்து வச்சாங்க இது மாதிரி? அப்படிங்கிற மாதிரி கடுமையான கண்டனத்தை வச்சுட்டு அந்த UNHCR இருக்குல்ல, அதையுமே, அதாவது எப்படி பதிவு வந்திருக்குன்னா ஸ்லாம்ஸ் அப்படின்னு கடுமையாக சாடி இருக்கார்கள். யாரை கேட்டுட்டு இவங்க கார்டு கொடுக்குறாங்க? யாரு இவங்களுக்கு அத்தாரிட்டி கொடுத்தது இது கார்டு கொடுக்கறது? இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐரோப்பா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற பல நாடுகள்ல இந்த யுனைடெட் நேஷன் ஹை கமிஷனர் ஃபார் ரெஃப்யூஜிஸ்னு ஒரு இது அமைப்பு இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து பலவிதமான முன்னெடுப்புகள்லாம் செய்யப்பட்டு அதெல்லாம் ரெக்கார்டு பண்ணியிருக்காங்க. கன்வென்ஷன் அப்படின்னு அதுல வந்து விதிமுறைகள்லாம் இருக்கு. இந்த மாதிரி ரெஃப்யூஜிஸை வந்தா நீங்க வந்து அவங்களை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எந்த நாடுமே அதை ஏத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதை பத்தி UNOல டிஸ்கஸ் பண்ணிட்டு இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பல நாடுகள், நான் சொன்ன மாதிரி பல ஐரோப்பிய நாடுகள், ஆல்மோஸ்ட் எல்லா ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா, கனடா, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி பல நாடுகளும் அதுக்கு ஒப்புதல் அளித்து கையெழுத்து போட்டிருக்காங்க. அதனாலதான் இப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, ஐரோப்பாலையும் அமெரிக்காலையும் பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த ஆப்பிரிக்க நாடுல, அதுவும் குறிப்பா இஸ்லாமிய நாடுகள்ல இருந்து பலவிதமான அத்துமீறிய நுழைந்த மக்கள் இருக்காங்க. இவங்க எல்லாம் உடனே அங்க போன உடனே நான் ரெஃப்யூஜி அப்படின்றாங்க, அதாவது நான் அகதி அப்படின்றாங்க. எந்த விதத்துல அகதி? பொலிட்டிக்கல் அசைலமா, இல்ல போராட்டத்தினால வரீங்களா, இல்ல மதம் சார்ந்த அகதிகளா? ஒண்ணுமே தெரியாது. ஆனா நான் அகதி. அதுல வந்து குவியக்கூடிய 99.9% மக்கள் எல்லாமே இந்த மாதிரி அகதிகளா வர்றவங்க எல்லாருமே இஸ்லாமியர்கள். இது ஒரு மிகப்பெரிய செய்தி நம்ம எல்லாருக்கும். ஆக மொத்தம் என்ன பண்ணிருக்கீங்க, இப்ப வந்து இட்டாலியோ, ஜெர்மனியோ, பெல்ஜியமோ, பிரான்ஸோ அங்க வந்துட்டாங்கன்னா, இந்த ஆப்பிரிக்க நாட்டு இஸ்லாமியர்கள் அங்க வந்தா அவங்களால அவங்கள வெளியில துரத்தவே முடியாது. ஏன்னா நீங்க வந்து இந்த UNHCRல கையெழுத்து போட்டிருக்கீங்க, அதுக்கு ஒப்புதல் அளித்திருக்கீங்க. அவங்கள நீங்க ரெஃப்யூஜியா உள்ள எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு எல்லா விதமான உதவியும் செய்யணும். உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து போய் இந்த UNHCR அவங்க கிட்ட போய் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்த உடனே டாக்குமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. இருக்கோ இல்லையோ டாக்குமெண்ட்ஸ் உருவாக்கப்படும். நீ எந்த நாட்டுல வந்திருக்க? சொமாலியால. நீ எங்க இருந்து வந்திருக்க? சுடான்ல இருந்து. நீ எங்க இருந்து வந்திருக்க? இதுல இருந்து, லிபியால இருந்து. இந்த மாதிரி இது ஓகேங்களா, புர்கினா பாசோல இருந்து வந்திருக்க. இந்த மாதிரி கொண்டு போய் அங்க கொடுத்துருவாங்க. நிஜர், புர்கினா பாசோ, இங்கெல்லாம் நிறைய, மாலி, இங்க இதெல்லாம் நிறைய பேர் போயிருக்காங்க. சரி, இவங்களுக்கு வந்து உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, இவர்கள் வந்து அகதிகள், அதாவது UNHCR அடிப்படையில இவர்கள்லாம் அகதிகள் அப்படின்ற அட்டை ஒண்ணு கொடுத்துருவாங்க. அந்த அட்டையை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு, அதாவது ப்ரொடெக்ஷன், எல்லா விதத்திலையும் ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியது, மற்றும் அவங்களுக்கான இந்த பாருங்க நல்லா கவனிங்க, உணவு, அதுக்கப்புறம் மருத்துவ வசதி, தங்கறதுக்கான இடம், அதுக்கப்புறம் தங்கறதான இடத்துல வந்து நான் குறிப்பா சொல்றேன், நீங்க நம்பவே மாட்டீங்க, இங்கிலாந்துல வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்க வைக்கப்படுகிறார்கள் இந்த மாதிரி அகதிகளா வந்து. எல்லாம் நத்திங் பட் அப்பீஸ்மெண்ட், இஸ்லாமியர்களுக்கான அப்பீஸ்மெண்ட் நம்பர் 1. இரண்டாவது ஓட்டு, அங்கேயும் இதே ஓட்டு பேங்க் பாலிடிக்ஸ் தான். சோ தங்குவதற்கான இடம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தைகள்னா அந்த குழந்தைகளுக்கான பள்ளிக்கூட வசதிகள், படிப்புக்கான செலவு, எல்லாத்தையும் அந்த அரசு ஏத்துக்கணும். அந்த நாட்டு, எந்த நாட்டுல அகதிகளா போய் சேர்றாங்களோ அந்த நாட்டினுடைய அரசு இந்த செலவு எல்லாத்தையும் ஏத்துக்கணுங்கிறது தான் இந்த UNHCR ஷரத்துக்கள் படி இருக்கு.
இது மாதிரி இருக்கு. அதனாலதான் யூரோப்ல ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி குடியேறி இருக்காங்க. அமெரிக்கால குடியிருக்காங்க, ஆஸ்திரேலியால குடியிருக்காங்க. அதனாலதான் இந்த சூடான்ல இருந்து வந்த மனிதர் என்ன சொல்றாரு, நான் ஆஸ்திரேலியாவுக்கு அகதியா போயிடுவேன், என்கிட்ட கார்டு இருக்கு, அவங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், நாங்க போயிடுவேன். அப்படி போகிற வரைக்கும் இவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் முரளிதர் லாயர்னுடைய ஆர்குமெண்ட் சுப்ரீம் கோர்ட்ல. அதுக்கு தான் இவங்க கண்டனம் தெரிவிச்சாங்க. சரி, இதுல இன்னொரு வேடிக்கை பாருங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இது ஒரு தகாத செயல். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. இந்த யுனைடெட் நேஷன் ஹை கமிஷன் ஃபார் ரெஃப்யூஜிஸ் இருக்குங்க இல்லையா, அதனுடைய குழுவிலையோ அதனுடைய ஷரத்துக்களுக்கோ இந்தியா எந்த இடத்துலயும் கையெழுத்து போடவில்லை. நம்ம அதனுடைய ஒப்புதல் அளிக்கல, நமக்கு அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதனால நாங்க இங்க யாராவது அகதிகளா வந்தா அவங்கள வெளியில தள்ளலாம், எங்களுக்கு எல்லா விதமான தார்மீக உரிமையும் இருக்கு. நம்மளுடைய நாட்டினுடைய சட்டத்திட்டப்படி நடக்குமே தவிர நாங்க இது அத்துமீறி நுழைந்ததாகத்தான் அந்த சூடான் மனிதரை கருதுவோம், அவர் வெளியே போய்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. அதுக்குத்தான் இந்த முரளிதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சமீபத்துல டெல்லியில பல ஆப்பிரிக்க நாட்டு மக்களை கைது பண்ணிருக்காங்க, அவங்க மேல ஒரு கடுமையான நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்காங்க. அந்த நடவடிக்கை தன் மேலையும் எடுக்கப்பட்டு விடுவோன்னு இந்த சூடான் மனிதர் பயப்படுறாரு. அதனால நான் சுப்ரீம் கோர்ட்ல வேண்டி கேட்டுக்கிறேன், இவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அவர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. வந்தது அத்துமீறி உள்ள நுழைஞ்சிருக்கு. நம்ம நாட்டுக்கும் யுனைடெட் நேஷன்ஸ் ஹை கமிஷன் ஃபார் ரெஃப்யூஜிஸுக்கும் கையெழுத்து போடல, நமக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. எந்த நாடு கையெழுத்து போட்டிருக்காங்களோ அங்கதான் போகணும். அங்க போனா நீங்க கேள்வி கேட்க முடியாது. இங்க அந்த மாதிரி கிடையாது. நாம பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சந்தேகத்தின் பேர்ல ஏதாவது இருந்ததுன்னா நாங்க கைது பண்ணத்தான் பண்ணுவோங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் உண்மை, அதுதான் நிலைப்பாடு நம்மளை பொறுத்த வரைக்கும். ஆனா இந்த முரளிதர் இந்த மாதிரி ஆர்கியூ பண்ணியிருக்காரு, அவருக்காக வாதாடி இருக்காரு கோர்ட்ல. சரி, இந்த முரளிதர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கடந்த 2 மாதமாக டெல்லியில் இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கர்கள் மேல நடவடிக்கை எடுக்கும், தீவிரமான நடவடிக்கை. இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க? டெல்லி அரசு இப்பதான் ஒரு வருஷம் கூட ஆகல. அதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க? ஆம் ஆத்மி பார்ட்டி. அவங்க என்ன பண்ணாங்க, கிட்டத்தட்ட 12-13 வருஷம் இருந்தாரு அவர். முதல் 2 டேர்ம் ஃபுல்லா, ஒரு டேர்ம் பாதி கொஞ்சம் இருந்தாரு, ரிசைன் பண்ணிட்டு திருப்பி எலெக்ஷன் வச்சாங்க. அந்த 11-12 வருஷம் ஆம் ஆத்மி பார்ட்டி ஏன் நடவடிக்கை எடுக்கல? மிகப்பெரிய கேள்விக்குறி. என்ன காரணம் அப்படின்னா, வாக்கு இதுதான், அதாவது ஓட் பேங்க் பாலிடிக்ஸ். அதைத்தான் எடுத்து சார், இவங்களுக்கு எப்படி, இவங்க ஆப்பிரிக்க நாட்டுல இருந்து வந்தவங்களாச்சே, அவங்க இந்திய குடிமகன் கிடையாது, அவங்க எப்படி ஓட்டு போடுவாங்கன்னா, அவங்க ஓட்டு போடுவாங்க. இஸ்லாமியருக்கு ஆதரவு பாருங்க, அவர் எந்த நாட்டுல இருந்து வந்தாலும் நாங்க ஆதரவு கொடுக்குறோம்னு சொன்னோன்னே இங்க இருக்கிற இஸ்லாமியர் அது அப்படியே மாறும். இதெல்லாம் மூளைச்சலவை தான், வேற ஒண்ணும் கிடையாது. இவங்களுக்கே தெரியாது இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் நாட்டுக்கு எதிராக பல சதி திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறது அவங்களுக்கு தெரியவும் தெரியாது. யார் ஓட்டு போடுறாங்க அவங்களுக்கு தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னுடைய மதத்துக்கு அவர் சப்போர்ட் பண்றாரு, அதனால நான் ஒரு ஓட்டு போட்டுருவேன், அவ்வளவுதான். அவங்கள பொறுத்த வரைக்கும் மதம் அவ்வளவுதான், அதுக்கான ஓட்டு தான், அந்த மாதிரி அதை கொண்டு போயிடுவாங்க. இப்ப இந்த மாதிரி கேஸ் நடந்திருக்குங்களா, நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன் மற்ற எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க, எல்லாம் வாய் மூடி மௌனியா இருக்காங்க. இவர் இல்ல, இவர் தகாத முறையில உள்ளு நுழைஞ்சவர், இவர் வெளியே போய்தான் ஆகணும் அப்படி கிடையவே கிடையாது. இப்ப என்ன ஆகுது, ஜஸ்டிஸ் சூரியகாந்த் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது ஒரு கேஸ் இல்லப்பா, நீ ஏதோ கொண்டு இங்க ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்க மிஸ்டர் முரளிதர், லட்சக்கணக்கான பேர் இந்தியால இந்த மாதிரி அத்துமீறி நுழைஞ்சு இங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அதுவும் ஆப்பிரிக்க நாட்டு பிரஜைகள். அப்படி இந்த இடத்துல நான் குறிப்பா உங்க கூட ஒரு ஷேர், என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர். சில வாரங்களுக்கு முன்னாடி நான் பெங்களூர் போயிருந்தேன். அந்த இடத்துல அப்படியே சரி, அப்படியே எப்பவுமே எங்க போனேன்னா அப்படியே நடந்துதான் போவேன். ஒரு சில இடத்துல எப்படி இருக்கு அந்த என்ன அதெல்லாம் பாக்குறதுக்காக அப்படி நடை மூலமாக போகும்போது கிடைக்கக்கூடிய அனுபவம் ஒரு கார்லயோ இதுலயோ போகும்போது கிடைக்கும், ஆட்டோலயோ போகும்போது கிடைக்காது. மாதிரி போகும்போது ஒரு பர்டிகுலர் இடத்துல நீங்க நம்பவே மாட்டீங்க, பல 10 ஆப்பிரிக்க நாட்டுல அந்த மாதிரி நீளமான அந்த அரபு அங்கின்னு சொல்றாங்களே, கலர் கலரா அதை போட்டுக்கிட்டு தலையில அந்த வட்டமான தொப்பி, அவங்க கூட ஆப்பிரிக்க லேடிஸ், அதை தவிர இந்தியர்கள் அவங்களோட கூடி குழாவி, நீங்க நம்ப மாட்டீங்க, குறைந்தபட்சம் ஒரு 50-60 பேர்ல அந்த ஒரு தெரு ஃபுல்லா நான் பார்த்திருக்கேன். பெங்களூர்ல இது இருக்கு. எந்த இடம் அப்படின்னு நீங்களே தேடி கண்டுபிடிச்சிக்க வேணாம். அரசு, கர்நாடக அரசு எந்த விதமான முன்னெடுப்பையும் நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி இந்த ரோஹிங்கியாஸ் இவங்க எல்லாரையும் ஐடென்டிஃபை பண்ணி வெளியே போறதுக்கு எந்த மாநில அரசு ஒத்துழைக்கவில்லையோ அங்க மத்திய அரசினுடைய பாதுகாப்பு படையினர் அவங்களை அடையாளம் கண்டு நாடு கடத்தினார், அவங்க நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுகிறார். புரிஞ்சுதுங்களா? இது உண்மை, இது நான் நேர பார்த்தது. சரி, இது ஒரு பக்கம். இதே மாதிரி ரோஹிங்கியாஸ் சில பேரை டீபோர்ட், அதாவது அவங்க நாட்டுக்கு திருப்பி அனுப்பும் போது இதே பிரச்சனை வந்தது. இந்த யுனைடெட் நேஷன் ஹை கமிஷன் ஃபார் ரெஃப்யூஜிஸ் இருக்குல்ல, அதை கொண்டு
இவங்கெல்லாம் ரோஹிங்கியாஸ் எல்லாம் ரெஃப்யூஜி, இவங்க மியான்மர்ல இருந்து துரத்தி அடிக்கப்பட்டவர்கள், அதனால அவங்க இந்தியா வந்துட்டாங்க, பங்களாதேஷ் இருந்து வந்து, அதனால இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியமானது. அதெல்லாம் நல்ல வேலை அப்ப அந்த கோர்ட்ல எந்த ஜட்ஜி எந்த மூடுல இருந்தாரோ தெரியாது, ஒரு நல்லது செஞ்சிருக்காரு நாட்டுக்கு. எல்லாம் கிடையாது, அவங்க வந்து இல்லீகல், அவ்வளவுதான். சட்டத்துக்கு புறம்பாக இந்த நாட்டுல வந்து குடியேறினவங்க அவங்களுக்கு அவங்க நாட்டுக்கு திருப்பி அனுப்புவதுதான் சரி. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ வந்து யூரோப்ல இந்த மாதிரி ரெஃப்யூஜிஸுக்கு இடம் கொடுத்து கொடுத்து தான் யூரோப்ல எந்த நிலைமைக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்தது அமெரிக்கா. அங்க வந்து நான் சொல்லவே வேணாம். இப்போ வந்து நியூயார்க் சிட்டில யாரு வந்து மேயரா தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு அவரை பத்தி பயங்கரமான கான்ட்ரவர்ஸ்லாம் இருக்கு. முடிஞ்சா அதை செய்திகள்லாம் இருக்கு, நான் முடிஞ்சா அதை பத்தி பேசுறேன், நான் உங்களோட ஷேர் பண்றேன். ஜோராம் மாம்தானி அப்படி இந்தியர் தான் அவர். அதாவது இந்தியா பேரண்ட்ஸ் அங்க அமெரிக்காலே சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு அங்க போயிட்டாரு. இதை பத்திலாம் பேசும்போது அமித்ஷா அவர்கள் வந்து இந்தியா ஒன்றும் ஒரு தர்மசாலா கிடையாது, இங்க இருக்கிறவங்களுக்கு அரசு மக்களிடமிருந்து வசூலிக்கக்கூடிய வரி பணத்துல பலவிதமான வளர்ச்சி திட்டங்கள் நலத்திட்டங்கள்லாம் கொடுக்கும். இதை வந்து வெளிநாட்டிலிருந்து அத்துமீறி இங்க வாழ்பவர்களுக்கு அவங்களோட பங்கீடு செய்ய முடியாது. இவங்களுக்கு செய்யறது தான் எங்களுக்கு தலையாய குறிக்கோள், கொள்கை. அதனால இந்த மாதிரி அத்துமீறி நுழைந்தவர்கள் எல்லாருமே வெளியே போய்த்தான் ஆகணும். அதுக்கு இந்த அரசு எல்லா முனைப்பான நடவடிக்கைகளும் செய்யும். இதை பத்தி பேசும்போது அந்த பீகார் வீடியோல நான் சொல்லியிருந்தேன், மம்தா பானர்ஜி அவங்கெல்லாம் 40-50 வருஷமா இங்கே இருக்காங்க, அவங்கள எப்படி வெளியில போக சொல்லுவ, குழந்தை குட்டி இருக்கு அப்படின்னு. இது மகா கேவலமான ஒரு இது, நினைச்சு பாருங்க. அதுக்கு தான் அமித்ஷாவும் சொன்னாரு, 200 வருஷமா ஆங்கிலேயர் இருந்தாங்க, பேசாம அவங்களே எதுக்கு நம்ம வெளியே போக சொன்னோம், இங்கே இருக்க வேண்டியதாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் என்ன மாதிரினா இந்த டெமோகிராஃபி மாறுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராரு அமித்ஷா வந்து அடிக்கடி. அதே மாதிரி பாரத பிரதமர் மோடி அவர்களும் சொல்றாரு, ஒண்ணு வந்து இந்த மாதிரி இல்லீகலா வர்றவங்க, அதை தவிர இவங்களுடைய பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கறதான். இந்துவனுடைய பாப்புலேஷன் குரோத்தையும் அவங்களோடய நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா தெரியும். மல்டிஃபோல்டு அப்படின்னா 5 மடங்கு 6 மடங்கு அவங்களுடைய பாப்புலேஷன் குரோத் இருக்குங்கிறாங்க. ஆனா ஓவைசி சொல்றாரு, இல்ல எங்க பாப்புலேஷன் வந்து குரோத் வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, இஸ்லாமியர்களுடைய பாப்புலேஷன் மக்கள் தொகை குறையுது அப்படிங்கிறாரு. அவருக்கு வந்து எப்படி சொல்லி எடுத்து சொல்றதுன்னு தெரியாது. அவர் இத்தனைக்கும் அவர் பாரத் லா, இங்கிலாந்துல போய் லா படிச்சுட்டு வந்தது. சரி, அது ஒரு பக்கம். இந்த மாதிரி பார்க்கும்போது தான் பாரத பிரதமர் அதான் சொல்லியிருக்காரு, இந்த டெமோகிராஃபி சேஞ்ச் ஆச்சுன்னா பலவிதமான சமூகம் சார்ந்த கேடுகள் விளையும், அது அமைதி குறையும். அது எல்லாத்தையும் விட என்னன்னா, இந்த மாதிரி இல்லீகல் இமிகிரண்ட்ஸை நம்ம அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியமான ஒரு செய்தி. ஜஸ்டிஸ் சூரியகாந்த் என்ன சொல்லிட்டாருன்னா, கடுமையா சாடிட்டாரு, நீ சொல்றது எதுவுமே எடுத்துக்க முடியாது, ஒத்து வராது, இந்தியா சிக்னேட்டரி கிடையாது, இவரை வந்து அந்த கேம்ப்ல கொண்டு போய் விட்டுருங்க, ஃபாரினர்ஸ் ரெஃப்யூஜி கேம்ப் அங்க கொண்டு போய் அவர் இருக்கட்டும், எவ்வளவு விரைவாக இவ்வளவு வெளியில தள்ள முடியுமோ அவர் நாட்டுக்கு அனுப்பிடுங்க, இல்லைன்னா அவர் ஆஸ்திரேலியா போனோம்னா அங்க போய்கிட்டோம், அவ்வளவுதான், இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. அதாவது அட்வைஸ் கொடுத்துருக்காங்க, அது இன்னும் தீர்ப்பா வந்ததா என்னன்னு தெரியாது, அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கு. சோ ஆக மொத்தம் நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, எப்படி யூரோப் வந்து மிகப்பெரிய ஒரு அவஸ்தைக்கும் அவதிக்கும் உள்ளாயிருக்கோ, அங்க பலவிதமான சமூகம் சார்ந்த அமைதியின்மை நிலவிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி இந்தியாவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் மிக மிக ஒரு முக்கியமான படுது நமக்கு. இந்த சூடான் நாட்டு மனிதனுடைய இந்தியாவில் அத்துமீறி நுழைந்துள்ளது ஒரு அதிர்ச்சியையும் அதே சமயத்தில் ஒரு சந்தேகத்தையும் எனக்கு உண்டு பண்ணியிருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஆப்பிரிக்க அகதிகள் எப்படி யூரோப்பில் போய் சேர்ந்தாங்களோ அது மாதிரி இந்தியாவிலும் வருவார்களா, வரக்கூடும் என்பதுதான் என்னுடைய சந்தேகம். ஒருவேளை இந்த சூடான் நாட்டு மனிதருடைய கேஸ் வந்து வெற்றிகரமாக ஆயிடுத்து அப்படின்னாக்கா, இது ஒரு சோதனை ஓட்டமாக எனக்கு படுது. இந்த சோதனை வெற்றிகரமாக ஆயிடுச்சு அப்படின்னா, மேலும் மேலும் ஆப்பிரிக்க நாட்டிலிருந்து இஸ்லாமியர்கள் இந்தியாவுக்குள்ள வரக்கூடும். அந்த மாதிரி வந்தாங்கன்னா இந்த யுஎன்ஹெச்சிஆர்னுடைய அகதிகள் கார்டை கையில் வச்சுக்கிட்டு ஆட்டம் போடுவாங்க. அப்போ எப்படி வந்து ஐரோப்பாவில் பிரச்சனை வந்ததோ இந்தியாவிலையும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடும். இது என்னுடைய சந்தேகம் மற்றும் கருத்து. உங்கள் கருத்துக்களையும் தெரிவிக்கும். நன்றி, வணக்கம்.